பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு அரைச்சி போகிறேன். மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிடலாம் இது. ஸோ மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிடலாம் இது. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சிச்சு. இது வந்து இது ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து ஆயில் வந்து போடுறோம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ்வலாக நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து கடுகு சீரகம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. சீரகம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன். ஆனியன் கொஞ்சம் நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேக்ஸிமம் வந்து வதங்கிடணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடணும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி வதக்கினா கூட அந்த இன்னும் வந்து அந்த ஆயிலெல்லாம் வந்து பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து வதங்கணும். பெருங்காயம், மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அது வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம். கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மஷ்ரூமும் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டோம். ஸோ இதுவும் வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து போட்டுட்டு ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ஹெல்த்தியாக எம்மியாக இருக்கும். ஸோ வீட்டில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக வந்து கொச்சி பெருக்கு இறக்கிட்டிங்களானா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான மஷ்ரூம் கறி வந்து ரெடி ஆகிடும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. ஸோ இன்கேஸ் உப்பு கண்டிப்பாக பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு.